Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு Aari embroidery tutorialல வந்து அடுத்த ஸ்டிட்ச் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது வச்சு நிறைய பண்ணிருக்கோம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிருக்கோம் and satin stitches நிறைய யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ satin stitchோட அடுத்த லெவல் தான் பண்ண போறோம். அதாவது satin stitch அதிகமா எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படினா neck lineல லோடிங் பண்றதுக்கு. லோடிங்னா என்ன மீனிங்னா ஒரு பேஸ் கொடுத்து அது மேல வந்து satin stitch போடுறதா வந்து லோடிங்னு சொல்றது. அதாவது வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிட்ச் வந்து கொஞ்சம் ரேஸ்டா தெரியும். துணியை விட்டு கொஞ்சம் தூக்கலா இருக்கும். embossed effect கிடைக்கும். அதுக்கு பேர் தான் லோடிங் ஸ்டிட்ச்னு சொல்றது. So இப்போ அது வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல இந்த மாதிரி சின்னதா ஒரு லைன் போட்டுருக்கேன். இந்த லைன் மேல நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து ஒரு பேஸ் கொடுக்கணும்னு சொல்லல, அந்த பேஸ் வந்து எது வேணாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இது கொடுக்கலாம், கர்தானா பேஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜர்தோசி இருக்கு இல்லையா, சாதி நக்ஷி, அதை வந்து பேஸா யூஸ் பண்ணலாம். அதை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைனா போட்டு அது மேல வந்து நீங்க லோடிங் ஸ்டிச்சஸ் போடலாம். அதெல்லாம் விட பெஸ்ட் வந்து பைப்பிங் ரோப். இந்த பைப்பிங் ரோப் வந்து உங்களுக்கு நிறைய டெக்ஸ்டர்ல கிடைக்கும். இது நம்ம எடுத்துக்கிறது காட்டன்ல ஸ்டார்ச் பண்ணது. அதாவது இது வந்து கொஞ்சம் ரொம்ப கர்ல் ஆகாது, நல்லா ஸ்டிஃபா இருக்கும், பண்றதுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் இதோட சர்ஃபேஸ் இந்த டெக்ஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப ஏத்த இறக்கம் இருக்காது. இது வந்து ஒரு மாதிரி முறுக்குன மாதிரி இருக்கு இல்லையா, இடையில இந்த மாதிரி கோடு கோடா வரும். இது ஒரு சில பைப்பிங் ரோப்ல வந்து ரொம்ப டீப்பா இருக்கும். அப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு அந்த நம்மளோட சில்க் த்ரெட் அதுக்குள்ள போய் நின்னுக்கிறோம். நீங்க டபுள் லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்டார்ச் பண்ண பைப்பிங் ரோப்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. இதுல வந்து திக்னஸ் மாதிரி வரும். இது வந்து நார்மலான சைஸ், அதிகமா இதான் யூஸ் பண்ணுவோம். இது சம்டைம்ஸ் வந்து இது கிடைக்கல அப்படின்னா இதை விட தின்னான ஒரு சைஸ் இருக்கு, அது நல்லா இருக்கும். இதையும் விட திக்கான சைஸும் இருக்கு. அது வந்து நல்லா எம்போஸ்டா கிடைக்கும். உங்களுக்கு வெறும் லோடிங் மட்டுமே வச்சு நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி திக்கான பைப்பிங் ரோப் யூஸ் பண்ணலாம். எனக்கு இது நம்பர்ஸ்லாம் சொல்ல தெரியல, பார்த்து தான் வாங்குறது. ஸோ திக்னஸ் வந்து மாறி மாறி இருக்கும், வேணுங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பைப்பிங் ரோப்பை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நீங்க வந்து க்ளூ போட்டு அட்டாச் பண்ணி பண்றதுனாலும் ஓகே தான். பட் டைரக்டா அட்டாச் பண்ணி பண்ணா வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ அதனால இப்போ நான் டைரக்டா அட்டாச் பண்றதா சொல்ல போறேன். இன்கேஸ் உங்களுக்கு டைரக்டா அட்டாச் பண்ண கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி இந்த லைன்ல ஒரு க்ளூவை போட்டு அது மேல இதை ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டு அதுக்கு மேல ஒர்க் பண்ணிக்கலாம். பட் நம்ம பண்ண போறது இப்போ டைரக்ட் ஒர்க். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த எட்ஜஸ் ரொம்ப பிசுறு இல்லாம நீட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது மேலே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதை அட்டாச் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட்டும் நீடலும் வச்சு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போடணும். அது போட்டோன்னா வந்து இது அட்டாச் ஆகிடும். ஸோ ஜிக்ஸாக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்னர், இந்த டிப் இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் பிசிறு வர மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நிறைய ஸ்டிச்சஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நிறையானா ஜஸ்ட் ரேண்டமாக நிறைய ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி, இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு, இந்த பக்கம் மறுபடியும் இந்த பக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நெருக்கமாக நிறையா ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் இது அந்த ஷேப்பில் நமக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ இந்த பக்கம் மாற்றி மாற்றி சிக்ஸாக ஸ்டிச்சஸ் போட்டே வந்துட்டோன்னா போதும். அண்ட் அகெயின் இந்த கார்னர் வரும்போது நிறையா ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். ஸோ எப்பவுமே எட்ஜஸில் மட்டும் நிறையா ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த த்ரெட்டை நாட் பண்ணி கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பேஸ் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா, இது மேலே வந்து நம்ம சில்க் த்ரெட் போட போகிறோம். அதுக்கும் நான் நம்பர் 14 நீடில் தான் எடுத்திருக்கேன். டபுள் ஸ்டாண்ட் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல த்ரெட் எடுத்துக்குவோம். அதாவது மேலே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளாட் ஆகுது இல்லையா, ஸோ இந்த இடத்துல த்ரெட் எடுத்துட்டு இந்த பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. லாக் போடும்போது இப்படி நேராக போகாமல் இந்த பைப்பிங் ரோப்பை ஒட்டி கீழே இறக்கி, இந்த இடத்துல கீழே இறக்கினா இறக்கக்கூடாது, ஜஸ்ட் இதை ஒட்டி இந்த இடத்துல போடணும். பைப்பிங் ரோப்பை ஒட்டி போடணும். திரும்ப மேலே போகும்போது இங்கே போட்டுட்டு இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு லாக்கு. மறுபடியும் கீழே வரும்போது பைப்பிங் ரோப்பை ஒட்டி தான் உங்கள் ஸ்டிச் இருக்கணும். அண்ட் லாக்கும் வந்து பைப்பிங் ரோப்பை ஒட்டி டவுன் சைடை போட்டுக்கோங்க. இப்படி போகாதீங்க, டவுன் சைட் போட்டுக்கோங்க. மேலே போகும்போது எப்பயும் போல, அதாவது ஒரு லாக் போடும்போது நம்ம எப்படி போடுவோம், அந்த ஸ்டிச்சுக்கு நேராக அந்த பக்கம் லாக் போடுவோம், அதே மாதிரி லாக் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த டிப் மட்டும் கவர் பண்ணியாச்சு. அடுத்து வருது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கிராஸ் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும். இனி வர ஸ்டிச்சஸ் எல்லாம் ஒரே சைஸில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு லோடிங் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே திக்னஸில் கிடைக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் நெருக்கமாக போட்டுட்டு அப்புறம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா வந்து அகலமாயிட்டே போகும், அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மறுபடியும் லாக் பார்த்தீங்கன்னா கீழே போடணும். அண்ட் இந்த பக்கம் போகும்போது ஸ்டிச் வந்து பைப்பிங் ரோப்பை ஒட்டி இருக்கும்.
லாக் அதே மாதிரி அதுக்கு நேராக மேலே. இங்கே வந்து இதுக்கு திருப்பணும் அவசியம் கிடையாது, நேராக மேலே. ஆனால் ஒட்டி போடணும், குட்டி குட்டி லாக்ஸாக போடணும். அப்போ தான் வந்து அது லாக் வந்து ஆப்வியஸாக தெரியக்கூடாது, ஜஸ்ட் த்ரெட்டு மட்டும் தான் தெரியணும். பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிச்சும் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் தான் இருக்கும். அந்த கிராஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். சில பேருக்கு என்ன மிஸ்டேக் ஆகும்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த கிராஸை விட்டுருவாங்க, விட்டுட்டு ஸ்டிச் வந்து இது மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆகிடும். அப்படி ஆகக்கூடாது. நல்ல கிராஸ் மெயின்டைன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா வந்து அந்த லோடிங் வந்து ஒரே திக்னஸில் அழகாக வரும். இந்த பைப்பிங் ரோப்போட திக்னஸ்க்கு மட்டும்தான் இருக்கணும், இதை தாண்டி பெருசாக ஆகக்கூடாது. அது பெருசாகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து உங்கள் லாக் பெருசாக இருக்குது, அப்படி இல்லைன்னா லாக்கை வந்து தள்ளி போடுறீங்க, பைப்பிங் ரோப்பை விட்டு தள்ளி போடுறீங்க. ஸோ அதை மட்டும் கவனம் வச்சுட்டு கரெக்டாக பைப்பிங் ரோப்பை ஒட்டி ஸ்டிச் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு லோடிங் கிடைக்கும். ஸோ இந்த லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷேப்பில் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ இப்போ ஸ்ட்ரைட் லைனில் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா, அடுத்து வந்து இது எப்படி ஷேப்பில் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷேப்ஸில் வந்து லோடிங் பண்ணும்போது நம்ம அந்த பேஸ் பைப்பிங் ரோப் ஒட்டுறதே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒட்டணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ்டு இது அவுட்லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த திலகமில் எப்படி நீங்கள் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னா, பைப்பிங் ரோப்போட ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி இருக்கணும். அதாவது இந்த திலகம் இருக்கு இல்லையா, இதோட டிப் இந்த இடத்துல பைப்பிங் ரோப் வச்சுக்கணும். அண்ட் இது வந்து இப்படி சுற்றி வந்து இங்கே முடியும்ல, அது எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து முடியணும். அப்போ தான் வந்து அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் இப்படி வச்சிங்க அப்படின்னா கேப் வரும், அது நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக ஒன்று மேலே ஒன்று கீழே இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் இந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக வந்து ஷேப் திலகமோட ஷேப்பும் அழகாக வரும். ஸோ இதை எப்படி அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டு பண்ணுறதுனால ஓகே தான். இப்போ நம்ம டைரெக்டாக தான் பண்ண போகிறோம். டைரெக்டாக பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நான் கட் பண்ணலை, பைப்பிங் ரோப்பு வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணலை. அதுவும் கரெக்டு தான், மெஷர் பண்ணி கட் பண்ணாலும் ஓகே தான். அதாவது கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பட் இது வந்து நான் வந்து ரோப்போடு வச்சு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணனால நான் அதே மாதிரி டைரெக்டாகவே பண்ணுறேன். ஸோ இங்கிட்டிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் டிப்பு, இது வந்து கொஞ்சம் டைட்டாக நிறையா ஸ்டிச்சஸ் போட்டு அட்டாச் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அந்த பிசிறு தெரியாமல் பார்த்துக்கணும். அடுத்து வந்து ஷேப் மெயின்டைன் பண்ணி அப்படியே கொண்டு போகணும். இங்கே போட்ட ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் லாங்காக போட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து இதே மாதிரி காட்டன் பைப்பிங் ரோப் வந்து உங்களுக்கு இந்த கட்டாக இருக்குல்ல, இந்த வரியாக இருக்குது, இது வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். காட்டன்லேயே வந்து சில அந்த மாதிரி ஸ்டார்ச் பண்ணாத பைப்பிங் ரோப் வந்து அந்த மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த பேஸ் இந்த அட்டாச் பண்ணுறோம்ல இந்த ஸ்விங் த்ரெட் வச்சு இதவே வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு இது வந்து ஸ்டார்ச் பண்ணது அப்படிங்கிறதுனால இவ்வளோ தள்ளி போடுறேன். ஸ்டார்ச் பண்ணாத காட்டன் பைப்பிங் த்ரெட்னா நீங்கள் இந்த அட்டாச்சிங் ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் நெருக்கமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த லைனாக வருது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாது ஒர்க் பண்ணும்போது. ஸோ இப்போது இந்த சைடு முடிக்கும்போது எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் முடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதில் என்னென்னா உங்களுக்கு ரொம்ப வந்து வேஸ்ட் ஆகாது. நம்ம வச்சு பார்த்து அதுக்கு கட் பண்ணிவிட்டு அப்புறம் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். இப்படி பண்ணும்போது ரொம்ப வேஸ்டேஜ் இருக்காது. இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பார்த்துக்கணும். நமக்கு இங்கே தான் முடியணும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல கட் பண்ணி இங்கே அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணுற இடத்துல நிறைய ஸ்டிச்சஸ் போட்டு இது பார்க்கும்போதே இந்த பைப்பிங் ரோப் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு அது ஷார்ப் எட்ஜஸ் நல்லா தெரியணும். அது திலகமோட ஷார்ப் எட்ஜஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ இதை அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் எப்படி லோடிங் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த திலகமுக்கு வந்து நான் இதை ரெண்டாக பிரிச்சுக்க போகிறேன். இந்த பக்கம் ஃபஸ்ட்டு கவர் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வந்து சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல த்ரெட் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச், கீழே ஒரு லாக், திரும்ப மேலே போயிட்டு மேலே ஒரு லாக். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடுறோம், அதாவது நமக்கு வெர்டிக்கல் லைன்ஸாக போடுறோம். ஆனால் பைப்பிங் ரோப்பு வச்சு கணக்கு பண்ணிங்க அப்படின்னா இந்த பைப்பிங் ரோப்புக்கு இது வந்து கிராஸ் ஸ்டிச்சஸ்.
நம்ம எப்பயும் போடுறது தான் க்ராஸ் ஸ்டிச்சஸ் தான். பட் நமக்கு பார்க்கும்போது இது வெர்டிக்கல் லைன்ஸ் மாதிரி இருக்கும். பட் பைப்பிங் ரோப்போட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து பைப்பிங் ரோப்புக்கு க்ராஸில் இருக்கும். அதே மாதிரி பைப்பிங் ரோப்பை ஒட்டியே லாக் இருக்கணும். க்ராஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இதே டைரெக்ஷனில் இதே இதில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் பண்ணணும். எவ்வளோ தூரம் அப்படின்னா இந்த முக்கால்வாசி தூரம் வரைக்கும், இங்கே வரைக்கும் வந்து இதே மாதிரி தான் வரும். இங்கே வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டேர்ன் பண்ணணும். ஸோ இங்கே வரைக்கும் நான் ஃபுல்லாக போட்டுட்டு டேர்ன் பண்ணும்போது காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 3/4 ஆஃப் த டிஸ்டன்ஸ் வரைக்கும் பண்ணிட்டோம். இப்போ வரைக்கும் இந்த பைப்பிங் ரோப்புக்கு க்ராஸில் தான் இருக்குது நம்மளோட ஸ்டிச்சஸ். கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்கணும். அதாவது பைப்பிங் ரோப்புக்கு இப்படி நேராக வர மாதிரி ஸ்டிச்சஸ் கொண்டு வரணும். டேர்ன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரியும் உங்களுக்கு. இப்போ வந்து இதே இடத்துல ஸ்டிச் போடுறேன். மறுபடியும் ஏற்கனவே போட்ட இடத்துலையும் மறுபடியும் ஒரு ஸ்டிச் போடுறேன். அப்போ தான் வந்து ஸ்டிச்சோட டைரெக்ஷன் மாற்ற முடியும். இப்போ தெரியுதா, அந்த பைப்பிங் ரோப்புக்கு வெர்டிக்கலாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கோம். ஆனால் வந்து இது டேர்ன் பண்ணுறோன்ற பேரில் பைப்பிங் ரோப் தெரிகிற மாதிரி போட்டுறக்கூடாது. ஃபுல்லாகவே வந்து அதை கவர் பண்ணி நல்லா நெருக்கமாக தான் கொண்டு வரணும். இது எதனால் எப்படி டேர்ன் பண்ணுறோங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து இந்த பாதி இந்த மிடில் வரைக்கும் இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சஸ் போட்டு கொண்டு வரணும். அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே நல்லா க்ராஸாக போட்டது இப்போ வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடம் மாறும்போது வந்து இந்த உள் பக்கமாக வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் திரும்ப ஒரே இடத்துல போட்டுக்கலாம். இங்கே வந்து நம்ம எப்பயும் போல் இந்த இறக்கி போடுறது போட்டிங்க அப்படின்னா வந்து அந்த டேர்ன் கரெக்டாக கிடச்சிரும் உங்களுக்கு. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணும்போது லாக் எப்படி போடுறேன்றதே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பைப்பிங் ரோப் போட்டக்கூடாது. இதுக்கு நேராக இந்த பக்கம் தான் உங்களுக்கு லாக் வரும். வெளியில் வரும்போதும் அதே மாதிரி தான் இதுக்கு நேராக இந்த பக்கம் லாக் வரும். அந்த மாதிரி எந்த இடத்துல எப்படி லாக் போட்டுக்கிட்டால் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும். திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் இது எப்படி பண்ணால் கரெக்டாக வரும் அப்படின்னு. இப்போ இந்த மிடில் வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த திலகம்ல ஒரு பாதி முடிச்சிட்டோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பாதிக்கும் இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படியே கொண்டு வந்து இந்த பக்கம் டைரெக்ஷன் மாற்றி இந்த இடத்துல வந்து ஒன்றா வந்து முடிக்கணும். இதை இப்படி முடிச்சுட்டு சொல்கிறேன். இது எதுக்காக இந்த டேர்ன் பண்ணுங்கிறது கண்டிப்பாக வரைஞ்சி சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், திலகம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ ஒரு ஷேப்லையும் அதுக்கேற்ற மாதிரி பைப்பிங் ரோப்பை டச் பண்ணி பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நான் இப்போ எதுக்காக இந்த டேர்ன் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ வந்து இப்போ திலகம் இந்த மாதிரி ஒரு பேஸ் போட்டிருக்கோம்ல, இது மேலே நம்ம லோடிங் பண்ணும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதே டைரெக்ஷனில் இப்படியே போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா இப்படி வரும். அதே கிராஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இது முடியும் போது எப்படி முடியுதுன்னு பாருங்களேன். முடிக்கும்போது இங்கே வந்து உங்களுக்கு ஷேப் செட் ஆகாது. ரெண்டும் வந்து ஒரே மாதிரி மீட் ஆகாது. அதுக்காக தான் நம்ம வந்து இது மாதிரி மாற்றி இப்படி போட்டிருக்கோம். இப்போ அதே இது திலகமில் இப்போ நம்ம பண்ணது எப்படி பண்ணோம், இங்கேருந்து ஆரம்பித்து இந்த க்ராஸில் போட்டுகிட்டே வரும். போட்டுகிட்டே வந்துட்டு இங்கே வர இதை இப்படி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி இப்படி கொண்டு வந்து இப்படி முடிக்கிறோம். அப்போது இங்கே பண்ணும்போது மறுபடியும் இதே இடத்துல ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா அழகாக மெயின்டைன் ஆகி வந்துடும். இதுக்காக தான் வந்து இந்த இடத்துல நம்ம அந்த டைரெக்ஷன் வந்து மாற்றி இந்த மாதிரி கொண்டு வரும். இப்போ நீங்கள் இதே ஒரு மேங்கோ மோட்டிஃப் லோடிங் பண்ணணும்னு நினச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் மேங்கோ மோட்டிஃப் வந்து எப்படி வரைஞ்சால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி இது வந்து இப்படி போட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு மேங்கோ மோட்டிஃபில் லோட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லை இப்போ நீங்கள் இதே மேங்கோ வந்து இப்படி வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி க்ளோஸ்டு மேங்கோ போடுவாங்களே இப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு மறுபடியும் அந்த கர்வை தான் வரும். இதில் வந்து நீங்கள் இந்த டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஓப்பன் மேங்கோ போட்டிங்கன்னா, க்ளோஸ்டு மேங்கோ போட்டிங்கன்னா இங்கே டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அங்கே செட் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் மேங்கோ போட்டிங்க அப்படின்னா இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல்லாக எண்டு வரைக்குமே நீங்கள் வந்து டைரெக்ஷன் மாற்றாமல் அப்படியே கொண்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு ஓப்பன் மேங்கோ நம்ம இதில் வந்து போடுவோம். பீடை வச்சு ஜர்தோசி வச்சு லோட் பண்ணும்போது இதே மாதிரி ஒன்று பண்ணுவோம். அப்போ நான் இன்னொரு கிளியராக சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது வந்து ஜஸ்ட் வரைஞ்சி காட்டுறதுக்காக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைரெக்ஷன் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல, உங்களுக்கு அழகாயிடுச்சு. ஏன்னா வந்து இந்த ஷேப் வந்து க்ளோஸ்டாக இல்லை.
இது வந்து க்ளோஸ்டு ஷேப். இந்த திலகம் வந்து ஒரு மாதிரி க்ளோஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல வந்து செட் ஆகலை. இப்போ இது வந்து க்ளோஸ் ஆகலை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதே மாதிரி ஷேப்பில் போட்டுடலாம். பட் நீங்கள் இந்த லோடிங் போடும்போது இந்த இடம் வந்து ஜாயின் ஆகிடும். இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இதோட இந்த பாயிண்ட்டும் ஜாயின் ஆகிடும். அப்போ இது வந்து க்ளோஸ் ஆகிடும் பார்க்குறதுக்கு. நம்ம இதில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பீட் ஒர்க் பண்ணும்போது நான் செஞ்சு காட்டுறேன், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மோட்டிவ் கொடுக்குறேன், அதே நீங்கள் ரெடி பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மேங்கோ மோட்டிவ் தான் போட்டிருக்கேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா மேங்கோவில் எப்படி லோடிங் பண்ணுறதுன்னு, அதே மாதிரி இதில் ஃபாலோ பண்ணுங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான். இந்த மேங்கோ மோட்டிவோட லோடிங் பண்ணுறதுக்கு அவுட்லைனில் வந்து லோடிங் தான் பண்ண போறீங்க. அது வந்து நீங்கள் ஷேப் டைரக்ஷன் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இங்கே எப்படி கிராஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஃபுல் கிராஸில் கொண்டு வாங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து உள்ள ஒரு சின்ன ஃப்ளவர் போட்டிருக்கேன். இங்கே வந்து நீங்கள் இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ்க்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சரி அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த திலகம்க்கு வந்து திலகம் ஸ்டோன் வச்சு ஒரு சுற்றி ஜர்தோசி அவுட்லைன் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த லாங் லைன்ஸுக்கு வந்து லவங்கம் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நான் மெயினாக இந்த ஹோம்ஒர்க் ரெடி பண்ணது இந்த லோடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ உள்ள வந்து நீங்கள் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க, அது உங்கள் சாய்ஸ். இது போக இந்த திலகம் இப்போ போட்டோம் இல்லையா டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி, அதையும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எப்போனாலும் அது யூஸ் ஆகும், உங்களுக்கு அந்த ஷேப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்க. இந்த ஹோம்ஒர்க்கோட இந்த பிக்சர் இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த பிக்சர் வந்து பிளாக்ல இருக்கும். பிளாக்ல வந்து ஹோம்ஒர்க்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்ல பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கிளியராக இல்லைன்னு நினைக்கிறேன், ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நாங்கள் எழுதுனது. ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் எப்படி மாற்றணும் மாற்றிக்கோங்க. பட் லோடிங் மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த ஸ்டிச்சஸோட பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.